காரணம் அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு அடிபணியாதவர்கள் பாலஸ்தீனர்கள். அங்கே இணங்கல்ல. ஒருவேளை அவர்களோட இணங்கினா அவங்களுக்கு ஒரு நாடு அவர்கள் அமைத்துருவாங்கன்னா அந்த உலக மேலாண்மை பாலஸ்தீனர்கள் ஏற்கலை. ஏறத்தாழ தமிழர்கள் போலவே அவர்களும் வீரம் செறிந்து தான் இருக்கிறார்கள். தமிழர்கள் போலவே உயரிய பண்பாடும் நாகரிகமும் அமைந்தவர்கள் பாலஸ்தீனியர்கள். பாலஸ்தீனம் அதனுடைய அருகில் இருப்பது இஸ்ரேல் இருக்கு. ஆனால் பாலஸ்தீனம்தான் ஒரு அடிப்படையான ஒரு நாடு. பாலஸ்தீனம் அராபியர்களுடைய தாயகம். பாலஸ்தீனியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழர்கள். தமிழர்களுடைய தாயகம் தமிழ்நாடு. ஒரு மொழிவழி தேசியம் நம்ம இருக்கிறோம் அல்லவா? இதுபோல் பாலஸ்தீனர்கள் வாழக்கூடிய பூர்வ குடிகளாக வாழக்கூடிய நிலப்பரப்பு தான் பாலஸ்தீனம். இஸ்ரேல் என்பது ஒரு இயற்கையான ஒரு நாடு அல்ல, செயற்கையாக வடிவமைக்கப்பட்டது. அங்கு அதாவது இப்போ இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலியர்களுக்கு அதாவது யூதர்களுக்கு ஒரு நாடு சொந்தமாக இதற்கு முன்னதாக இல்லை. ஆமாம், அவர்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். நாடோடு ஒரு மெல்ல வழக்குழிந்து போய்விட்டது, நாடு இல்லை, இப்படிலாம் கருத்து வரலாறு.